சென்னையில் 5 வயது சிறுமி 2 சிறுவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது 5 வயது மகளை 2 சிறுவர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி கூற கேட்டு அதிர்ச்சியடைந்த பெருமாள் மகேஸ்வரி தம்பதியர் கொடுங்கையூர் பாரதி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். முதலில் புகாரை ஏற்க மறுத்த போலீசார் மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து புகாரை பெற்றுக்கொண்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். 12 வயதான சிறுவன் பிடிபட்ட நிலையில் தப்பிச் சென்ற 15 வயது சிறுவனை தேடி வருகின்றனர். பேரண்ட்ஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. P6ல அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணலை. நேற்று நடந்திருக்கு இந்த சம்பவம். அவங்க வேறு எதுவும் நினச்சிருக்காங்க. குழந்தை காயங்களை பார்த்தோன்னே வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஸ்டேஷனில் போயிட்டு 7:30 மணிக்கு போனவங்கள அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணலை. நாங்கள் போகிற வரைக்கும் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் உதவியோடு தான் போயிருக்கு அந்த குழந்தை. எங்களுக்கு என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு முதல் உதவி பண்ணணும் அப்படின்றது. அந்த குழந்தைக்கு அரசு அந்த குழந்தைக்கு உடலில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணணும். குற்றவாளி பண பலத்தாலோ அரசியல் பலத்தாலோ தப்பிக்கக்கூடாது.